அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ். அல்லாஹுவை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் பார்க்கின்றேன். அவர் தனித்தவர், எந்தவித தேவைகளும் மற்றவர், ஈடு இணைகளற்றவர், புகழுக்கு தகுதியானவர். இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவுக்கு இந்த வேதம் இறுதி வேதத்திலிருந்து சில வசனங்களை பார்ப்போம். அதாவது, சிந்திக்கின்ற மக்களுக்கு போதுமானதாக இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாரு. நீங்கள் மீட்சி அடையணும், கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா எல்லா மக்களுக்குமே அந்த சிந்தனையை நம்ம கொடுத்துருக்குறோம். அதனால தான் சிந்திக்கின்ற மக்களுக்கு போதுமானது. ஒவ்வொரு அத்தாட்சியும் நம்ம பார்த்துட்டு மறுக்கக்கூடிய ஒவ்வொரு சான்றுகளாக இருக்கட்டும், அத்தாட்சியாக இருக்கட்டும், அது ஒவ்வொன்றுமே போதுமானதாக இருக்குது அப்படிங்கிற சொல்கிறார். உங்களுடைய அகந்தைக்கு தான் அது பத்தாமல் இருக்குது. ஆனால் நம்பிக்கை கொள்ளணும் அப்படின்னு யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்களுக்குலாம் அது மிகப்பெரிய ஒரு விஷயமா தெரியுது அப்படிங்கிற சொல்கிறாரு. அவங்களோட அகந்தையில் பிடிவாதமாக இருக்கிறவங்களுக்கு எதுவுமே பெரிதாக தெரியாது. பெரிதாக தெரியாதுன்னா எது ஒரு விஷயம் நம்ம உண்மையை உணரும்போது, சத்தியத்தை அடையாளம் காணும்போது அந்த விஷயம் நமக்கு பெரிதானது அவங்க தெரியும். மாஷா அல்லான்னு நம்ம அப்போ தான் சொல்லக்கூடியவங்களா இருப்போம், அல்ஹம்துலில்லான்னு சொல்லக்கூடியவங்களா இருப்போம். அந்த உண்மையை மறுத்துட்டு அதுக்குரிய காரணங்களை மட்டும் சொல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இது இந்த மாதிரி தான் நடக்குது, இந்த மாதிரி தான் நடக்குது. அதனால தான் சிந்திக்கின்ற மக்களுக்கு இது போதுமானதாக இருக்குது. அப்போ யாருக்கு அது போதுமானதாக இருக்குது? யாரெல்லாம் ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கும் போதும் கடவுள் அவங்களோட நினைவுக்கு வராங்களோ, கடவுளை நினைவு கூறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் அது மிகப்பெரிய விஷயமா தெரியுது. அவங்களுக்கெல்லாம் அவங்களோட நம்பிக்கையை அது பலப்படுத்துது அப்படிங்கிற சொல்கிறார். மற்றவங்கள பொறுத்த வரைக்கும் அதே விஷயம்தான் ஒருத்தவங்களுக்கு அத்தாட்சியாக தெரியுது, உங்களுக்கு சாதாரண நிகழ்வாக தெரியுது, இல்லை ஒன்றுமே இல்லாமல் தெரியுது, இல்லை அது ஒரு பெரிய நிகழ்வாக தெரியுது. ஆனால் அதுக்கு காரணம் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடறாங்க. இந்த ரெண்டு கேட்டகரி தான். யாரெல்லாம் கடவுளை நினைவு கூறுறாங்களோ, யாரோட நினைவுக்கெல்லாம் கடவுள் வராங்களோ, அவங்க தான் நம்பிக்கையாளராக இருக்கிறாங்க, அவங்க தான் சத்தியத்தை அடையாளம் காணக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, அவங்க தான் வழி நடத்தப்பட்டவங்களாக இருக்கிறாங்க. அதனால தான் சிந்திக்கின்ற மக்களுக்கு இது போதுமானது. ஒரு செடி வளருது, ஒரு விதையிலிருந்து ஒரு செடி வளருது அப்படிங்கிறது போதுமானதாக இருக்குது உங்களுக்கு. அதை விட வேற என்ன வேணும் உங்களுக்கு? ஆனால் இந்த குரானில் சொல்லும் போது மக்கள் கேட்குறாங்க, புது புது விஷயங்களை கேட்குறாங்க. அவரோட ஒரு வானவர் வந்தால் நல்லா இருந்திருக்கும், அவங்க ஒரு நல்ல செல்வந்தராக இருந்தால் நான் அவங்கள ஏற்றுக்கொண்டிருப்பேன். இந்த மாதிரி அவங்கள அகந்தைக்கு தீனி போடுறதுக்காக தான் விஷயங்களை கேட்குறாங்களே தவிர அவங்க ஒருபோதும் நம்பிக்கைக்காக அவங்க எதையும் கேட்கறதில்ல. நான் நினச்ச மாதிரி நடந்திருந்தால் நான் கடவுளை வழிபட்டிருப்பேன், அதான் நிபந்தனையுடன் கடவுளை வழிபடுபவன் இருக்கின்றான் அப்படிங்கிற சொல்கிறாரு. அவன் நினச்ச மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அவன் சந்தோஷப்படுறான், அவன் நினச்சி நடக்கலாம் அவன் திரும்பி சென்றான் அப்படிங்கிற சொல்கிறாரு. அதுதான் ஒரு நிபந்தனை, கடவுள்கிட்ட ஒரு நிபந்தனை வைக்கிறது. நான் நினச்சதை நீங்கள் நடத்துனீங்கன்னா நீங்கள் நினைக்கிறத நான் செஞ்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி. அப்படிப்பட்டவங்களுக்கு எதுவுமே போதுமானதாக இருக்காது. அதுதான் சொல்வார், நீங்கள் இறந்தவங்களை பேச செஞ்சாலும் சரி, நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, ஒரு சில பேர் நம்பிக்கை கொள்ள மாட்டாங்க. அவங்களுக்கு நீங்கள் எதை காமிச்சாலும் சரி, எதை நீங்கள் சொன்னாலும் சரி, அவங்களோட குருட்டுத்தனத்திலேயே அவங்க இருப்பாங்க, அவங்களோட அகந்தையிலே அவங்க இருப்பாங்க அப்படிங்கிற சொல்கிறார். அதனால தான் அவங்களுக்குலாம் நம்ம எதை கொடுத்தாலும் அவங்க போதுமானதாக இருக்காது. இன்ஷா அல்லாஹ் 51 20 21 அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உறுதியுடையவர்களுக்கு பூமியானது அத்தாட்சிகளால் நிறைந்துள்ளது, மேலும் உங்களுக்குள்ளேயும் உங்களால் பார்க்க முடிகின்றதா? கேட்குறாங்க. உறுதியுடையவர்களுக்கு பூமியானது அத்தாட்சிகளால் நிறைந்துள்ளது, உங்களால் பார்க்க முடிகின்றதா? உங்களுக்குள்ளேயும் சரி உங்களுக்கு வெளியேயும் சரி எல்லா இடத்துலையுமே
கடவுள் நிறைந்து இருக்கிறாரு, கடவுள் ஒவ்வொன்றையும் கட்டுப்படுத்துறாரு, இப்படி ஒரு விஷயத்த உங்களால் உணர முடியுதா அப்படிங்கிற கேட்குறாரு. உங்களால் உணர முடியாமையா இருக்கீங்க? ஒவ்வொரு விஷயமுமே உங்கள் வாழ்க்கை நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களோட கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டு நடக்கும் போதெல்லாம் நீங்கள் பார்க்கறது இல்லையா? நீங்கள் அப்பெல்லாம் சிந்திக்கிறது இல்லையா? அதனால தான் உங்களால் பார்க்க முடிக்கிறதா அப்படிங்கிறது கேட்குறாரு. குருட்டுத்தனமாக இருக்கட்டும், செவிடத்தனமாக இருக்கட்டும், இது எல்லாமே என்னென்னா நம்மளால் உணர முடியாதவங்கள தான் சொல்கிறார். அவங்க தான் குருடர்களாக இருக்கிறாங்க. யாரெல்லாம் நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கிறாங்களோ அவங்கள தான் கடவுள் ஊனமுற்றவங்களா சொல்கிறார். அவங்களுக்கு தான் சிந்தனை திறன் இல்லை, அவங்க தான் குருட்டுத்தனமானவங்களா இருக்கிறாங்க. அது கடவுள் அவங்கள தான் இழிவுபடுத்துகிறார், வேற யாரையுமே கடவுள் இழிவுபடுத்த மாட்டார். இந்த வாழ்க்கையில் கண்ணு இல்லை, காது இல்லை, அவங்களெல்லாம் கடவுள் எதுவுமே சொல்ல மாட்டார். ஒருத்தரை யார் கடவுள் கண்ணியப்படுத்துறாருன்னா நம்பிக்கையை வச்சு தான் கண்ணியப்படுத்துறாரு. நம்பிக்கையை வைத்து தான் மனிதர்களை பிரிக்கிறார். ஒவ்வொன்றையுமே நம்பிக்கையின் அடிப்படையில் தான் பிரிக்கிறார். வேற எதையுமே நம்மகிட்ட அவர் பார்க்கறது இல்லை. நம்ம சொத்து சேர்த்து வச்சிருக்கோமோ அதெல்லாம் அவர் பார்க்கறது இல்லை. நம்ம நல்ல வேலையில் இருக்கோங்கிற பார்க்கறதில்ல, பிள்ளைகளை பார்க்கறது இல்லை. நீ நம்பிக்கையை வைத்திருக்கிறாய், உனக்கு நம்பிக்கை இருக்குதா, நீ என்னை நம்புறியா, அதுதான் அவரோட கேள்வியாக இருக்குது. அப்படிப்பட்டவங்க தான் கடவுள் முன்னாடி போய் மறுமொழி அளிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. கடவுள் அவங்ககிட்ட பேசும்போது அவங்க திரும்பி பேசுகிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்ததா 6:60-63 அவர்தான் உபத்தளிப்பு. மரணமும் உயிர்த்தெழுப்பப்படுதலும் ஒவ்வொரு நாளும், இது உபத்தளிப்பு. அவர்தான் இரவு பொழுதுகளில் உங்களை மரணத்தில் ஆழ்த்துகின்றவர், மேலும் பகல் பொழுதுகளில் உங்களுடைய சின்னஞ்சிறிய செய்கைகளை கூட அறிகின்றவர். உங்களுடைய வாழ்க்கை தவணை பூர்த்தியடைகின்றவரை ஒவ்வொரு காலையிலும் உங்களை அவர் உயிர்த்தெழுப்புகின்றார். பின்னர் உங்களுடைய இறுதி திரும்புதல் அவரிடமே உள்ளது. நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றை பற்றியும் பின்னர் அவர் உங்களுக்கு தெரிவிப்பார். அதுக்கப்புறம் இந்த 63, 64 கூறுவீராக, நிலத்திலோ அல்லது கடலிலோ உள்ள கார் இருளில் இருந்து உங்களை காக்க எவரால் இயலும்? உரத்த சப்தத்துடனும் இரகசியமாகவும் அவரை நீங்கள் இறைஞ்சுகின்றீர்கள். இந்த முறை அவர் நம்மை காப்பாற்றிவிட்டால் நாம் என்றென்றும் நன்றியுடையவர்களாக இருப்போம். கூறுவீராக, இந்த முறையும் அதே போல மற்ற சமயங்களிலும் கடவுள் உங்களை காப்பாற்றவே செய்கின்றார். இருப்பினும் நீங்கள் அவருடன் போலி தெய்வங்களை அமைத்துக் கொள்கின்றீர்கள். சொல்றாங்க, அவங்களுக்கு தீர்க்க முடியாத ஒரு கஷ்டம் வரும்போது அவங்க சத்தமாகவோ இல்லை ரகசியமாகவோ அவங்க யாரை தேடி போறாங்கன்னா கடவுள் தான் தேடி போறாங்க. கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க கடவுளை தான் தேடி போறாங்க. அதுதான் கடவுளுடைய அற்புதமா இருக்குது. நீங்க பார்க்கறது இல்லையா, நீங்க கேட்கறது இல்லையா அப்படி ஒவ்வொரு கேள்வியா கேட்கிறாருல, இதெல்லாம் அந்த சூழ்நிலைகளை வச்சுதான் அவர் கேட்கிறாரு. உங்களுக்கு தீர்க்க முடியாத கஷ்டம் வரும்போது நீங்க யார்கிட்ட ஓடுனீங்க, யார்கிட்ட போய் நீங்க உதவி கேட்டீங்க? இவ்வளோ நாள் ஒரு புரிதலில் இருந்தீங்க, ஒரு சித்தாந்தத்தில் இருந்தீங்க, ஒரு கோட்பாட்டில் இருந்தீங்களே, அது எல்லாமே அந்த நொடியில உடஞ்சு போதே, அதெல்லாம் நீங்க பார்க்கறது இல்லையா? கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, யாராலுமே உங்களுக்கு உதவி செய்ய முடியலன்னு ஏன்ட்ட தானே ஓடி வரீங்க, வேற யார்கிட்ட போறீங்க? அதுக்கப்புறம் சொல்றாரு, இப்போ உங்களை காப்பாத்தின மாதிரி எல்லா சமயங்களிலுமே கடவுள் தான் உங்களை காப்பாத்திட்டு இருக்காரு. இந்த ஒரு முறை மட்டும் அவரை நம்மளை காப்பாத்தினாருன்னா அவங்க அப்படிதான் கேட்குறாங்க. ஆனால் கடவுள் என்ன சொல்றாருன்னா, இந்த வாட்டி மட்டும் கிடையாது, உன் வாழ்க்கை ஃபுல்லா நான் தான் உன்னை காப்பாத்திட்டு இருக்கேன், நீ தான் அதை உணர்றது இல்லை. அதுதான் கடவுளுடைய மகத்துவமா இருக்குது, அதுதான் அவருடைய கருணையா இருக்குது.
ஆனால் மனிதன் அவரை விட்டு விலகவே விரும்புகிறவனா இருக்கிறான். அவனுக்கு கடவுளை பிடிக்கிறது இல்லை. கடவுள் தான் அவனை காப்பாற்றி அவனுக்கு எல்லாமே கொடுக்குறாருங்கிற அந்த உண்மை அவனுக்கு பிடிக்கிறது இல்லை. ஆனால் அப்படிப்பட்டவனும் அந்த உண்மையை அவன் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதுதான் கடவுளுடைய விதியாக இருக்குது. அதற்கு ஒரு சூழல் வரும்போது அவன் அதை அவனோட எல்லாத்தையுமே அவன் உடைச்சி தான் ஆகணும். உடைச்சி அவன் கடவுள்கிட்ட மண்டிட்டு தான் ஆகணும். அதுதான் ஒவ்வொரு மனிதனுக்குமான விஷயமா இருக்குது. ஒவ்வொருத்தரும் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்கிறோம் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் இந்த சோதனையே. இன்ஷா அல்லாஹ் அதனால தான் சொல்கிறாரு, எல்லா சமயங்களையுமே கடவுள் தான் நம்மளை காப்பாற்றுறாரு. நம்மளுடைய அறிவுனாலேயோ நம்மளுடைய புத்தினாலேயோ இல்லை நம்மளுடைய உழைப்புனாலேயோ நம்மளை காப்பாற்றிக்கிறது இல்லை. ஒவ்வொரு சமயமுமே அவர் தான் நமக்கு உதவி செய்கிறாரு. அவர் தான் நமக்கு அந்த சோதனைகளை கொடுத்து சத்தியத்தை நமக்கு விளக்குறாரு. எதுக்கு அந்த சோதனைனா சத்தியத்தை நமக்கு விளக்குறாரு. ஒவ்வொரு சூழ்நிலை மூலமாக அதை நமக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறாரு. மாநில படைப்பு பலவீனமாக இருக்குதுங்கிறார அவர் உதவி செய்கிறாரு, அவர் அவங்களை காப்பாற்றுறாரு, மறுபடியும் அவங்க திரும்பி போகிறாங்க. இந்த விஷயத்தை நமக்கு ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. நீங்கள் திரும்பி போயிடக்கூடாது, நம்மளோட ஆள் மனசில் ஒவ்வொன்றையும் நமக்கு பதிய வைக்கிறாரு. இந்த மாதிரி சூழ்நிலைகளை கொடுத்து நம்மளை நம்மளை பிரார்த்தனை கேட்க வச்சு நம்மளை அங்கேருந்து நம்மளை கூட்டிகிட்டு வராரு. போக 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 என்ன ஆகும்னா நம்ம அவரை விட்டு வேற ஒன்று இல்லை அப்படிங்கிறத நம்ம தீர்க்கமாக நம்பணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சோதனைகளே, வேற எந்த விஷயமுமே கிடையாது. இந்த சோதனையில் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்குது. அதனால தான் இந்த பூமி ஃபுல்லாக உங்களுக்கு அத்தாட்சிகளாக நிறைந்துள்ளது. ஆனால் ஒரு உதாரணம் பார்க்கலாம். நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஏதோ ஒரு நோய்க்காக போய் ஒரு மாத்திரை வாங்குகிறோம். அவங்க ஒரு வாரத்துக்கு எழுதி கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு 3 நாள் 4 நாள் போடுறீங்க, அந்த நோய் போயிடுது. அதுக்கப்புறம் அந்த மாத்திரையை தூக்கி அதுக்கப்புறம் அது போடுறத விட்டுருவீங்க. இதுதான் மனிதனுடைய பிரதிபலிப்பாக இருக்குது. அந்த மாத்திரை நான் 7 நாள் போடணும் அதெல்லாம் அந்த இதெல்லாம் நம்ம பேசலை. அவனோட மனிதனுடைய பிரதிபலிப்பு எப்படிப்பட்டதாக இருக்குது. அவனுக்கு அந்த விஷயம் நீங்கினோன்னே அவன் அதை தூக்கி போட்டுட்டு போயிடுறான். அவனை எது வருத்திக்கிட்டு இருக்குதோ அது அவனுக்கு போயிடுச்சா, அவனோட பழைய நிலைக்கு அவன் போயிடுறான். அதை தான் அவர் இங்கேயும் சொல்கிறாரு. அவங்க நடுக்கடலில் தத்தளிக்கும் போது நான் காப்பாற்றிடுறேன், அவன் சேஃபாக ஆகிட்டேன்னு அவன் ஃபீல் பண்ணுறப்ப கடவுளை தூக்கி போட்டுட்டு போயிடுறான். அவங்களோட பழைய நிலைக்கே திரும்பி போயிடுறாங்க. இதுதான் மனிதனுடைய மனோபாவமாக இருக்குது. அதனால தான் மனிதன் பலகீனமாக இருக்கிறான், அவன் அறியாதவனாக இருக்கிறான். அதை தான் கடவுள் கண்டனம் செய்கிறாரு. வேணா நமக்கு எதையுமே நமக்கு எல்லாரையும் சும்மா விடலை. எல்லாருக்குமே என்னென்ன தேவையோ, என்னென்ன இவனுக்கு செஞ்சால் இவன் நம்பிக்கை கொள்வானோ அப்படி எல்லாமே கடவுள் நமக்கு பார்த்து பார்த்து செஞ்சுருக்கதா சொல்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் சரி, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனோட சூழ்நிலையிலும் சரி, எல்லாமே என்னென்னா இவன் இந்த மாதிரி வச்சா தான் இவன் நம்பிக்கை கொள்வான், இவனுக்கு இந்த மாதிரி சோதனைகள் வந்தால் தான் இவன் நம்பிக்கை கொள்வான்னு ஒவ்வொன்றுமே கடவுள் துல்லியமாக வடிவமைச்சு வச்சிருக்கிறார். யாராலுமே மறுக்க முடியாது அப்படிங்கிற சொல்றாரு. இருந்தாலும் மனிதன் அவனோட அகந்தையை விட்டு திரும்பி வர மறுக்கக்கூடியவனா இருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். நம்மளோட ஆதி பாவத்துக்காக பாவனத்து கேட்போம். துகையில் அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு. அல்லாஹ்வை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் பார்க்கின்றேன். அவர் தனித்தவர், எந்தவித தேவைகள் மற்றவர், புகழ்ச்சிக்கு தகுதியானவர். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். அடுத்ததாக சொல்கிறாரு 4:28 பலகீனம் அப்படிங்கிற சொல்கிறார். 27-28 கடவுளின் கருணை உபத்தலைப்பு. கடவுள் உங்களை மீட்க விரும்புகின்றார். அதே சமயம் தங்களுடைய மோகங்களை பின்தொடர்பவர்கள் நீங்கள் ஒரு மாபெரும் விலகுதலாக விலகிவிட வேண்டுமென விரும்புகின்றனர். கடவுள் உங்களுடைய சுமையை லேசாக்கவே விரும்புகின்றார்.
ஏனெனில் மானிட படைப்பு பலகீனமாகவே படைக்கப்பட்டுள்ளது. சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாம் மீட்சி அடையணும் அப்படிங்கிறது தான் கடவுள் விரும்புகிறாரு அப்படிங்கிற சொல்கிறார். ஆனால் மானிடர்கள் தங்களுடைய அகந்தையை பின்தொடர்பவர்கள் கடவுளை விட்டு விலகணும் அப்படிங்கிறத அவங்க விரும்பக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, கடவுள் உங்களுடைய சுமையை லேசாக்கவே விரும்புகின்றார். அதை தான் சொன்னேன், ஒவ்வொன்றுமே துல்லியமாக வடிவமைச்சிருக்கேங்கிறார். உங்களுக்கு சோதனைகளை கொடுக்கறது அவர் தான், அந்த சோதனைகளை நிவர்த்தி செய்கிறது அவர் தான். உங்களால் அதை தாங்க முடியாது எப்போ நீங்களே அதை சரி பண்ணணும்னு நினைக்கும் போது. அதை சரிப்படுத்தவும் முடியாது, உங்களால் அதை தாங்கிக் கொள்ளவும் முடியாது. அதுதான் பலகீனமான ஒரு நிலையாக இருக்குது. ஆனால் உங்களோட சுமையை லேசாக்க தான் கடவுள் விரும்புகிறாரு. அதுக்கு தான் இன்னொரு வசனங்களில் சொல்கிறார், நீங்கள் கடவுள் மேலே பொறுப்பேற்படுத்தணும். கடவுள் பொறுப்பேற்படுத்துகிறவங்கள நேசிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறார். அதை தான் 90:11 சொல்கிறாரு, கடினமான பாதையை அவன் தேர்ந்தெடுக்க வேண்டும். எது கடினமான பாதை? அடிமைகளை விடுவித்தல், கஷ்டகாலத்தின் போது உணவளித்தல், உறவினர்களான அனாதைகளுக்கு அல்லது தேவையுடையவர்களான ஏழைகளுக்கு. சொல்கிறாரு, இந்த மாதிரி பலகீனமாக தான் படிக்கப்பட்டிருக்கிறான், அவன் கடினமான பாதையை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற சொல்கிறார். அதுக்குரிய விஷயங்களையும் சொல்கிறார், நம்பிக்கை கொள்றதுக்குரிய விஷயங்கள். இதெல்லாம் சொல்லிட்டு இன்னொரு இடத்துல சொல்கிறார், 87:7-8, ஒவ்வொன்றும் கடவுளின் நாட்டத்திற்கொப்பவே உள்ளது, அறிவிக்கப்பட்டவற்றையும் மேலும் மறைத்து வைக்கப்பட்டவற்றையும் அவர் அறிகின்றார். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, மிகவும் இலகுவான பாதையில் உம்மை நாம் செலுத்துவோம். சொல்கிறாங்க, அங்கே கடினமான பாதையை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும், இன்னொரு இடத்துல பலகீனமாக படைக்கப்பட்டிருக்குது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, மிகவும் இலகுவான பாதையில் உங்களை நான் செலுத்துகிறேன் அப்படிங்கிற சொல்கிறார். அப்போ அது இலகுவான பாதை அப்படிங்கிறது என்னன்னு அதுக்கு மேலே சொல்கிறாரு, ஒவ்வொன்றும் கடவுளின் நாட்டத்திற்கொப்பவே உள்ளது அப்படிங்கிறத யாரெல்லாம் நம்பிக்கை கொள்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பாதையுமே இலகுவானதாக இருக்கும். அங்கே கடினமான பாதைன்னு சொல்லி கீழே சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அடிமைகளை விடுவித்தல், கஷ்டகாலத்தின் போது உணவளித்தல், உறவினர்களான அனாதைகளுக்கு அல்லது தேவையுடையவர்களான ஏழைகளுக்கு, இது ஒவ்வொன்றுமே அவங்களுக்கு இலகுவாக்கப்படும். அதனால தான் இங்கே அந்த வார்த்தையில் சொல்கிறாரு, மிகவும் இலகுவான பாதையில் உங்களை நான் செலுத்துவேன். எல்லாமே என்ன சொல்கிறாருன்னா, பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான், தன்னையே மீட்டு கொள்வதற்காக அவன் கடினமாக உழைக்கணும் அப்படிங்கிற இன்னொரு இடத்துல சொல்கிறாரு. இங்கே அவன் கடினமான பாதையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பாதை என்னென்ன விஷயங்கள்னு சொல்கிறாரு. இது எல்லாமே இங்கே ஒரு இடத்துல சொல்கிறாரு, மிகவும் இலகுவான பாதையில் உங்களை நான் செலுத்துவேன். இதுதான் கடவுளுடைய நாட்டமாக இருக்குது. நமக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயமுமே அவருடைய நாட்டம், அவருடைய விருப்பங்கிறத உணரும் போது ஒவ்வொன்றுமே உங்களுக்கு இலகுவாக்கப்படும், உங்களுக்கு எதுவுமே கஷ்டமாக இருக்காது. அதனால இன்னொரு வசனத்தோடு சொல்கிறாரு, தொடர்பு தொழிலை கடைபிடிக்கும் போது இது மெய்யாகவே கடினமானது தான், ஆனால் பக்திமான்களுக்கு அவ்வாறு அல்ல அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்வார். பக்திமான்களுக்கு ஏன் கஷ்டமாக இல்லை, பக்திமான்களுக்கு ஏன் எதுவுமே கஷ்டமாக இல்லைன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா அங்கே தான் அதுக்கு மேலே ஒன்று சொல்கிறாரு, ஒவ்வொன்றும் கடவுளின் நாட்டத்திற்கு ஒப்பவே உள்ளது, காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங். அதுதான் சாராம்சமே. யாரெல்லாம் அந்த இதில் நம்பிக்கை கொள்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த கஷ்டமுமே இருக்காது, அவங்களுக்கு அது கடினமான பாதையாகவே இருக்காது. கடவுள் உங்களுக்கு ஒருபோதும் கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு விரும்புவதில்லை, உங்களோட சுமையை லேசாக்கவே விரும்புகின்றார். சொல்கிறாருல, உங்களோட சுமையை கடவுள் லேசாக்க தான் விரும்புகிறேங்கிறாரு. எப்போ லேசாகும்னா, நீங்கள் இந்த உண்மையை சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் போது தான் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு லேசாக்கப்படும்.
அது வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும். உங்களுக்கு தர்மம் செய்கிறது கஷ்டமாக தான் இருக்கும், நோன்பு வைக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும், தொழுகிறது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் பக்திமான்களுக்கு கஷ்டமாக இருக்காது. அதுதான் விஷயம். தொழுகிற எல்லாருமே, நோன்பு வைக்கிற எல்லாருமே நம்பிக்கையாளர்கள் கிடையாது. ஆனால் நம்பிக்கையாளர்கள் தொழுகுவாங்க, நோன்பு வைப்பாங்க. இது ரெண்டுமே ஒரே விஷயம் கிடையாது, வேற வேற விஷயம். அதுதான் கடவுள் சொல்றாரு. ரெண்டு விதமா சொல்லும் போது இங்க என்ன வேறுபாடு வருது அதுதான் அங்கேயும். சரியான நம்பிக்கைங்கிறத சொல்றாரு. மெய்யான நம்பிக்கையாளர்கள் அவங்களதான் கடவுள் வரவேற்கிறாரு. சோனபதில நல்வரவாகுக, அவங்கதான் உண்மையான நம்பிக்கையாளர்கள் அப்படிங்கிறத சொல்றாரு. எழுபத்தி 6ல் 29, 30 சொல்றாங்க. அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது ஒரு நினைவூட்டல் ஆகும். நாடுகின்ற எவரும் தன்னுடைய இரட்சகரை நோக்கிய பாதையை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்த வசனத்தோட சொல்றாரு, நீங்கள் நாடுவது எதுவானாலும் கடவுளின் நாட்டத்திற்கு ஏற்பவே ஆகும். கடவுள் சர்வமும் அறிந்தவர், ஞானம் உள்ளவர். தான் நாடுகின்ற எவரையும் தன்னுடைய கருணைக்கும் நுழைய அவர் அனுமதிக்கின்றார். வரம்பு மீறுபவர்களை பொறுத்தவரை வழி நிறைந்ததொரு தண்டனையை அவர்களுக்காக அவர் தயார் செய்துள்ளார். நாடுகின்ற எவரும் தன்னுடைய இரட்சகரை நோக்கிய பாதையை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் சொல்றாரு. அதுக்கு அடுத்து, நீங்கள் நாடுவது எதுவானாலும் கடவுளின் நாட்டத்திற்கு ஏற்பவே ஆகும். அதுதான் விஷயமே. நாம இங்கே எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறத உணர்றதுக்கு தான் இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலும் சரி, மறு உலகத்திலும் சரி, அங்கே யாருக்குமே, அவரை தவிர்த்து யாருக்குமே எந்த சுயமான சக்தியுமே கிடையாது. அவர் என்ன கட்டளை பிறப்பிக்கிறாரோ அதெல்லாம் நம்ம செயல்படுத்திட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். அந்த விஷயத்த ஏற்றுக்கொள்வதற்கு தான் இந்த வாழ்க்கை. அவரை தவிர்த்து வேற சுயமான சக்தி கிடையாது. அதுதான் இங்கே முன்னுரையிலலாம் கொடுத்துருப்பாரு. இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்வதோட இயற்கையான விளைவு என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கை இந்த மார்க்கத்துக்கு அர்ப்பணிக்கப்படும் அப்படிங்கிற சொல்லுவார். இந்த முன்னுரையில் கொடுத்துருப்பார். எல்லா சக்தியும் கடவுளுக்கு தான் உரியது, அவரை தவிர வேற சுயமான சக்தி எதுவும் இல்லை. இந்த விஷயத்தை நீங்கள் உணரும் போது இதோட இயற்கையான விளைவு என்னன்னா, உங்களோட வாழ்க்கை இந்த மார்க்கத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதிரி இருக்கும் அப்படிங்கிற சொல்லுவார். அதுதான் அவர் ரெண்டு விதமானு சொல்றாரு. யாரெல்லாம் இந்த பாதையில் வரணும் நாடுறாங்களோ அவங்க இந்த பாதையை தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் சொல்றாரு, நீங்க நாடுறது எதுவாக இருந்தாலும் அது கடவுளை நாட்டத்துக்கு ஏற்பதான். அல்டிமேட்டா இங்கே கடவுள் 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 தான் இருக்கிறார். நான் அப்படிங்கிறத எங்கேயுமே நம்மளால பார்க்க முடியாது. நம்பிக்கையாளர்கள் பயன்படுத்துற மாதிரி இந்த குரான்ல எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. நான் இந்த பாதையை தேர்ந்தெடுத்துக்கிட்டேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனா நம்ம மறுப்பவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த நான்கிற விஷயத்தை பயன்படுத்தி இருப்பாரு. நம்பிக்கையாளர்களுக்கு அந்த விஷயங்களை பயன்படுத்தி இருக்க மாட்டாரு. அதுதான் கடவுளுடைய நாட்டம். யாரெல்லாம் அந்த வழியில போயிருக்காங்களோ அவங்க எல்லாமே கடவுளுடைய நாட்டத்தின்படி தான் நடக்குதுங்கிறத முழுசா உணர்ந்தவங்களா இருப்பாங்க. அவங்க வாயிலிருந்து அந்த மாதிரி வார்த்தைகள் வராது. அவங்களோட எண்ணங்களுக்கே அந்த எண்ணங்கள் வராதுங்கிறாரு. அந்த சிந்தனையே அவங்களுக்கு வராது. நம்ம இதை செய்யணும் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு சிந்தனையே அவங்களுக்கு வராது. அந்த சிந்தனை வராத போது வார்த்தைகள் எதுவும் வராது. அதுதான் பூரண பாதுகாப்பு. அதுதான் கடவுள் ஒவ்வொன்றையும் மாற்றி அமைக்கிறேன். பயம் இருந்த இடத்தில் அமைதியும் பாதுகாப்பும். அதே மாதிரி கெட்ட சிந்தனைகள் இருக்கிற இடத்துல ஒவ்வொன்றையுமே கடவுள் நமக்கு ஒரே சிந்தனை ஆக்கி கொடுப்பார். ஒரே நேர்வழியிலே வர மாதிரி ஒவ்வொரு சிந்தனையும் மாற்றி அமைக்கிறார். அதுதான் கடவுளுடைய கருணையா இருக்குது. அதுதான் அவருடைய மகத்துவமா இருக்குதுங்கிறார். கடைசியா 6:164 கூறுவீராக, அனைத்து பொருட்களின் இரட்சகரும் அவராகவே இருக்கின்ற போது
கடவுளை விடுத்து மற்றவற்றை ஒரு இரட்சகராக நான் நாட வேண்டுமா? எந்த ஆத்மாவும் அதன் சொந்த காயங்களிலிருந்தே தவிர பலனை அடைவதில்லை. மேலும் எவரும் மற்ற ஒருவருடைய சுமையை சுமப்பதில்லை. இறுதி கட்டத்தில் நீங்கள் உங்களுடைய இரட்சகரிடமே திரும்புகின்றீர்கள். பின்னர் உங்களுடைய அனைத்து தர்க்கங்கள் குறித்தும் அவர் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றார். சொல்றாங்க, அனைத்து பொருட்களின் இரட்சகரும் அவராகவே இருக்கின்ற போது கடவுளை விடுத்து மற்றவற்றை நான் நாட வேண்டுமா? ஏன்னா இதைத்தான் எல்லா வசனங்களும் விரிவாக சொல்றாரு. அவர் தான் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை கூட்டுறது அவர் தான், குறைக்கிறது அவர் தான், நிறுத்தி வைக்கிறது அவர் தான், உங்களுக்கு உணவளிக்கிறது அவர் தான், உங்களுக்கு பயம் பசி வாழ்வு விளைச்சல் மூலமாக சோதிக்கிறதும் அவர் தான், உங்களை அழுக வைக்கிறது அவர் தான், உங்களை சிரிக்க வைக்கிறதும் அவர் தான். இப்படி ஒவ்வொன்றுமே கடவுளாக தான் உங்களுக்கு இருக்கிறாரு. கடவுள் தான் உங்களுக்கு ஒவ்வொன்றையுமே கொடுக்குறாரு, உங்களுக்கு நிவர்த்தி பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது அவரை தவிர்த்து வேற ஒன்றா நான் இரட்சகராக நாடணுமா அப்படின்னு கேட்க சொல்கிறாரு. இதுதான் நம்ம வாழ்க்கையோட நோக்கமாகவே இருக்குது. ஒவ்வொன்றுமே அவரால் தான் கட்டுப்படுத்தப்படுது, ஒவ்வொன்றுமே அவரால் தான் இயக்கப்படுது. இங்கே நம்ம ஒன்றுமே இல்லை, நம்ம வெறும் பூஜ்ஜியம்தான் அப்படிங்கிறத நீங்கள் உணர்றதுக்கு தான் உங்களுக்கு இந்த வாழ்க்கை தவணையே. ஏன்னா மேலே ஒரு தப்பு செஞ்சுட்டு வந்தோம், நான் பார்த்துக்கிறேன், நான் சரியானவனை இருந்துக்கிறேன், அது நம்மளால் முடியாது. அதுக்கு தான் கடவுள்கிட்ட நீங்கள் பொறுப்பேற்படுத்தணும். அப்படி பொறுப்பேற்படுத்தணுக்கு இந்த வாழ்க்கை இலகுவானதாக இருக்கும், அவங்க போகிற பாதை இலகுவானதாக இருக்கும், அவங்களுக்கு அச்சம் கொள்ள எதுவும் இருக்காது, துக்கப்பட எதுவும் இருக்காது. அப்படிப்பட்டவங்க தான் நம்பிக்கையாளராக இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களோட குணங்கள் தான் நம்பிக்கையாளர் குணங்களாக இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாரு. இன்ஷா அல்லாஹ் நம்மையும் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு கொண்டு போக கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்வோம். அதிகமாக அவரை துதிச்சுக்கிட்டு அதிகமாக அவரை நினைவு கூற அவர்கிட்ட பிரார்த்தனை செய்வோம். அக்கிமு ஸலாத், தௌபத்துல் வைக்க ஆயத்தம்.